ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிமார்ட்டை போன விழாக்கு தான் நம்ம பார்க்கலாம். இது வந்து எங்கே இருக்குதுன்னா, எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தோம். எங்கள் தங்கச்சி வீடு வந்து குன்றத்தூரில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. குன்றத்தூரில் தான். இது புதுசாக ஒரு 3 மாதம் தான் ஆகுது ஓப்பன் பண்ணி. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டிமார்ட்டு. நல்லா பெருசாக தான் இருக்குது கடை. செம பெரிய கடை. பெருசாகவே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் போகிற வழியில் தான் இருக்குது. ஒரு ஆட்டோ புக் பண்ணாலே போயிடலாம். 10 நிமிஷத்தில் போகிற மாதிரி இருக்குது. அங்கே போனது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஆஃபர் நிறைய போட்டிருந்தாங்க. எல்லா இதுலேயுமே ஆஃபர் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. இது வந்து டீத்தூளும் 20% ஆஃபர் போட்டிருந்தாங்க. எல்லாமே சரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. பிஸ்கட்லாம் செம்மையாக இருந்தது. செம்மையாக ஆஃபர் போட்டிருந்தாங்க. ரொம்ப நிறையவே நல்ல லாபமாக இருந்தது வாங்குறதுக்கு. நாங்கள் அது எல்லாமே ஸ்நாக்ஸ்க்குள்ளே நிறைய போட்டிருந்தாங்க. பிஸ்கட் இது 50% ஆஃபரு. இது வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ. நிறைய ஐட்டங்கள் ஆஃபர் போட்டிருந்தாங்க. மளிகை ஜாமானும் சரி நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது வந்து பாஸ்தா. இதுவும் நாங்கள் ஒரு 5 ரூபா ஆஃபர் போட்டிருந்தாங்க. எம்ஆர்பிலேருந்து 5 ரூபா கம்மி பண்ணி தந்தாங்க. இது வாங்கினோம். அப்புறம் வந்து சேமியா பாக்கெட். இது சேமியா பாக்கெட்டும் 5 ரூபா ஆஃபரு. அப்புறம் இதெல்லாம் வந்து மைனஸு எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்க்குறக்கும் நல்லா இருந்து, நல்லா பெரிய கடையாக இருந்தது. பொருளும் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் மளிகை ஜாமான் எல்லாமே 1 மாதத்துக்கு தேவையானது எல்லாமே வாங்கினோம். மற்றபடி கிளாஸ் ஐட்டமெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் வந்து அதிகமாக வாங்கலை. மளிகை ஜாமான் தான் வாங்கினோம். 1, 2 பொருள் தான் கிளாஸ் ஐட்டத்தில் நாங்கள் வாங்கினோம். இது வந்து மேகியும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. மேகி கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து அப்புறம் வந்து இது வந்து உளுந்து, பருப்பு அது எல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. டிமார்ட்டு பொருள் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் போட்டிருந்தாங்க. பொருளும் நல்லா இருந்துச்சு. பொருளும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. விலையும் கம்மியாக இருக்குது. வாங்கலாம் தாராளமாக டிமார்ட்டில். நிறைய சரக்கும் நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் கூட்டம் வந்து அந்தளவுக்கு நிறைய இல்லை, கம்மியாக தான் இருந்தது. நான் கூட நிறைய கூட்டம் இருக்குமோன்னு நினச்சேன். அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்தது கூட்டம். ஆனால் நாங்கள் அதனால் பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரீயாக தான் இருந்தது கடை. ஆனால் செம பெரிய கடையாக இருந்தது. இது வந்து மிளகு. இது கடுகும் வாங்கிக்கிட்டோம். ஏலக்காய்லாம் செம ரேட்டாக இருந்தது. ஏலக்காய் உண்மையிலேயே ரொம்ப ரேட்டு தான் நினைக்கிறேன். ஆனால் அதுலேயே நமக்கு ஆஃபர் பண்ணி தான் போட்டிருந்தாங்க. ஏலக்காயும் வாங்கிக்கிட்டோம். ஏலக்காய் நிறையா ரேட்டு இப்போ ரொம்ப ஏறி போச்சு. நிறையாவே ரேட்டாக தான் இருந்தது. அப்புறம் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் அவங்களே அரைச்சி வச்சுருந்தாங்க. அந்த தூள் நல்லா இருந்துச்சு. மிளகாத்தூள் ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. அந்த மிளகாத்தூள் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். தனி மிளகாத்தூள். அதேமாரி தனி மிளகாத்தூள் வச்சுருந்தாங்க, தனியாத்தூள் வச்சுருந்தாங்க, மஞ்சத்தூள் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரேட்டு கம்மியாக இருந்தது. காஷ்மீரி மிளகாத்தூள்லாம் 100 கிராமே 53 ரூபா தான் போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதுவும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் ரேட்டுக்கு ரொம்ப கம்மி தான், வாங்கலாம் தாராளமாக. வேறு தனி மிளகாத்தூள் 26 ரூபா தான் போட்டிருந்தாங்க 100 கிராமே. அதையும் வாங்கலாம். அதுவும் ரேட்டு கம்மி தான். நமக்கு அரைச்சி பொடியாகவே கொடுத்துட்றாங்க. அவங்க டிமார்ட் கடையோடது நல்லா இருந்துச்சு. அதுவும் எடுத்துக்கிட்டோம். தனியாத்தூளும் எடுத்துக்கிட்டோம். இது வந்து கோதுமை மாவு போட்டிருந்தாங்க. 1 கிலோ வாங்கினா 1 கிலோ ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எல்லாமே போட்டிருந்தாங்க கோதுமை மாவு. நாங்கள் அதில் ஒரு 2 கிலோ வாங்கிக்கிட்டோம். 1 கிலோ வாங்கினா 1 கிலோ ஃப்ரீ, அதை வாங்கிக்கிட்டோம். அப்புறம் வந்து ரவா எடுத்துக்கிட்டோம். ரவாவும் பரவாயில்ல, ரேட்டு கம்மியாகவே இருந்துச்சு. வெளியிலலாம் வாங்கினா ரேட்டு அதிகமாக இருக்கும். அங்கே கம்மியாக தான் இருந்தது. அதனால் அது வாங்கிக்கிட்டோம். அப்புறம் உளுந்து வாங்கினோம், துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து சென்னா, அது எல்லாமே எடுத்தோம்.
உளுந்து வந்து ஒரு கிலோவே 140 ரூபா தான் போட்டிருந்தாங்க, கம்மியாக தான் இருந்தது ரேட்டு. பச்சை கற்பூரம் நிறைய வச்சுருந்தாங்க, எல்லாமே சின்ன டப்பாவிலேருந்து பெரிய டப்பா வரை வச்சுருந்தாங்க. பச்சை கற்பூரமும் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்து, நான் கூட போன மாதம் ஆன்லைனில் வாங்கினேன், 200 ஆன்லைனில் வாங்கினேன். அங்கே அதே இதுதான், அதே கம்பெனி தான் வந்து 145 ரூபாய்க்கு தான் போட்டிருந்தாங்க. அதனால் அது ஒரு பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பச்சை கற்பூரம் தாராளமாக வாங்கலாம், ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்து. அதே மாதிரி ஊதுவத்தியும் சரி, 2 சேர்த்து ஒன்றா ஒரே ரேட்டுக்கு கொடுத்துருக்கு. 75 ரூபா பாக்கெட்டுனா அது வந்து 2 பாக்கெட் 75 ரூபா அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஊதுவத்தியும் நல்லா இருந்தது, அதுவும் வாங்கலாம். பச்சை கற்பூரம் ரொம்ப கம்மியாக இருந்த ரேட்டு, அதுவும் வாங்கலாம். அதுவும் வாங்கினா நமக்கு ரொம்ப லாபம். இருக்கிறதுலே ரொம்ப கம்மி எனக்கு வந்து இந்த ஊதுவத்தி அந்த மாதிரி ஐட்டத்தில் வந்து பச்சை கற்பூரம் ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுது. அது தாராளமாக வாங்கலாம், நாங்கள் அதுவும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து இது வந்து ஃபேஸ் வாஷும் எல்லாமே எம்ஆர்பியோட 20 ரூபா 30 ரூபா கம்மி பண்ணி போட்டிருந்தாங்க. 40 ரூபாலாம் கம்மி பண்ணி போட்டிருந்தாங்க, அதுவும் எடுத்துக்கிட்டோம். அதுவும் பரவாயில்ல, எம்ஆர்பி ரேட்டோட கம்மி பண்ணி தர்றாங்க, வாங்கலாம் தாராளமாக. அப்புறம் வந்து ஃபேஸ் மாஸ்க் அதுவும் ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. வெளியெல்லாம் வாங்கினா 90 ரூபா அந்த மாதிரி இருக்கும், அங்கே வந்து 69 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க, அதுவும் வாங்கலாம். அதுவும் வாங்கிக்கிட்டோம். 2 கப்பன் சர்சர் கப்பன் ஜர்சர் அழகழகாக வச்சுருந்தாங்க. ரேட்டு ரொம்ப 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 கம்மியாக போட்டிருந்தாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன இதாக கண்ணாடி பாட்டில் செம்ம ரேட்டாக போட்டிருந்தாங்க. 29 ரூபா 19 ரூபாய்க்கெல்லாம் இருந்து குயிட்டாக அழகழகாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வாங்கிட்டு வந்து நம்ம ரொம்ப கேண்டில் பண்ண முடியாதுங்கிறக்காக நான் வாங்கலை. ஆனால் செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கே. அங்கேருந்து எடுத்துகிட்டு வரக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும், நான் எடுத்துகிட்டு வரல. 19 ரூபாய்க்கெலாம் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நட்ஸெல்லாம் போடுறதுக்கு வாங்கிக்கலான்னு நினச்சேன். அப்புறம் வாங்கிட்டு வந்து அதுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமான்னு ஒரு இது, அதனால் வாங்கலை. சூப்பராக அந்த 19 ரூபா 29 ரூபா எல்லாத்துக்குமே அழகழகாக வச்சுருந்தாங்க. 19 ஸ்டார்டிங். சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் இந்த கண்ணாடி இதுலேயே ஜூஸ் குடிக்கிற மாதிரி அதுவும் 69 ரூபா தான் என்னதோ வந்தது. அதுவும் ஸ்டாவோட சூப்பராக இருந்தது, அதுவும் வாங்கலாம். அந்த கேண்டிலோடு வந்தது, அதுவும் நீட்டாக இருக்கும், பார்க்குறக்கும் அழகாக இருக்குங்க பாருங்கள். இது வந்து 79 ரூபா. இது சூப்பராக இருந்தது, இதுவும் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். ஆனால் நாங்கள் வந்து அது வாங்கலை, நம்ம வந்து பார்க்க தான் செஞ்சோம். அப்புறம் இது வந்து டெக்கரேஷன் அதெல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க, செம்மையாக இருந்தது. எல்லாம் 350 ரூபா 400 ரூபா 499 ரூபா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கு சூப்பராக இருந்தது, ஆனால் வாங்கி வச்சா நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இதெல்லாம் நாங்கள் வாங்கலை, பார்க்க மட்டும் தான் செஞ்சோம். அப்புறம் வந்து இது வாங்கினோம், வடிகட்டி வாங்கினோம். வடிகட்டி மட்டும் 69 ரூபான்னு ஒன்று வாங்கினேன், சில்வர் வடிகட்டி. அப்புறம் இந்த கடாய் ஒன்று வாங்கிட்டேன், கடாயும் பரவாயில்ல, 69 ரூபாய்க்கு சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, நீட்டாகவும் இருந்தது. 69 ரூபாயிருந்து ஸ்டார்டிங்கு. இது வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகம். நான் வந்து 69 ரூபாய்க்கு சின்னதாக வச்சுருந்தாங்க, அந்த கடாய் எடுத்துக்கிட்டேன். நம்ம ஏதாச்சும் குட்டியாக ஏதாச்சும் சட்னி ஏதாவது தாளிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது செய்கிறப்ப சின்ன காய் கூட நம்ம அதில் பொரியல் பண்ணிக்கலாம், அதுக்காக வாங்கினேன். அது ஒன்று. வடிகட்டி ஒன்று வாங்கிக்கிட்டேன், சில்வர் டீ வடிகட்டி தான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து டவா பார்த்தோம், டவா எல்லாம் ரேட்டு கம்மியாக தான் இருந்தது, பட்டு நான் வாங்கலை. சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறக்காங்க நாங்கள் வாங்காமல் வந்துட்டோம். டிஃபன் பாக்ஸு லஞ்சு பாக்ஸ் வந்து நல்லா இருந்தது, அது எல்லாமே 150 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற மாதிரி, சின்ன பசங்களுக்கு கொடுத்து விடலாம். நம்ம கிளிப் போட்டு அப்படியே மூடி வைக்கிற மாதிரி, நமக்கு வந்து சாஞ்சா கூட எதுவுமே நம்ம உள்ளேருந்து கொட்டாது. இது பாக்ஸ் நல்லா 149 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கு, சூப்பராக இருந்தது. ஆனால் நாங்கள் பார்த்தோம், வாங்கலை. இது நல்லா இருந்துச்சு. எல்லாமே சில்வர் பாத்திரம்லாம் வாங்கலாம் தாராளமாக, ரேட்டு நல்லா கம்மியாகவே போட்டிருந்தாங்க. சின்ன சின்ன பவுல் எல்லாமே வச்சுருந்தாங்க, எல்லாமே இருந்தது பாத்திரம். கீழ் ஃப்ளோர் ஃபுல்லாகவே மளிகை ஜாமான் இந்த மாதிரி ஐட்டங்க தான். மேலே தான் வந்து ட்ரெஸ்ஸும் ஃபுட்வேரும் இருக்கும். நாங்கள் இது வந்து சீஸ் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க. பட்டர் அதேமாரி ரேட் ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க. வெளியில் வாங்கினா 100 ருபீஸ் வர்றது அங்கே வந்து 50 ரூபா தான் கொடுத்தாங்க. அது நல்லா பரவாயில்ல, ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சீஸ் தாராளமாக வாங்கலாம்.
எல்லா விதமாகவும் வச்சுருந்தாங்க. அதுவும் சீஸ் வாங்கிக்கிட்டோம். இது வந்து லைசாலும் அவங்க ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. வெளியே உள்ள ப்ராடக்ட் வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சு. அவங்க தயாரிப்பு வச்சுருக்காங்க. அது வந்து ரேட் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. அது வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். ஃபஸ்ட் டைம் நாங்கள் வர்றதுனால எப்படின்னு தெரியல. இப்போ வந்து நாங்கள் அவங்களோட ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். நான் வந்து கம்பெனியோடது வாங்கல. அவங்க ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் வாங்கியிருக்கிறோம். அது எப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இது கடாய் வந்து 99 ரூபா. இது வந்து தாளிக்கிற மாதிரி. இது ஒன்று வாங்கிக்கிட்டோம் நாங்கள். அப்புறம் வந்து சின்ன சின்ன டவா. இது வந்து தோசை டவா. டவா பார்த்தோம். டவா பார்த்துட்டு அது டவா வந்து வாங்கலை. பட் வந்து ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் நமக்கு வந்து இங்கேருந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குங்கிறனாலே வாங்கலை. ஓரளவுக்கு மளிகை ஜாமானே நிறைய வந்துருச்சு. நிறைய வாங்கிட்டோம். 1 மாதத்துக்கு தேவையானது எல்லாமே வாங்கியாச்சு. அதனால் வாங்கலை. இதெல்லாம் வந்து கடாய் மட்டும் ஒரு கடாய் வாங்கிட்டோம். ஒரு தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி மாதிரி ஒன்று இருந்து அது வாங்கினோம். வடிகட்டி வாங்கினோம். அப்புறம் வந்து அவ்வளோதான். அந்த சில்வர் பாத்திரம்னு சொல்லி அவ்வளோதான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பேட் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக போட்டிருந்தாங்க. வந்து எம்ஆர்பி 70 ரூபா போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க ரேட்டு வந்து 44 ரூபா தான் கொடுத்தாங்க. அது தாராளமாக வாங்கலாம். ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எனக்கு. அந்த பேட் மட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து வாங்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்க ரேட்டு வாங்கலாம். அவ்வளோதாங்க. நாங்கள் வீடியோவை சுற்றி பார்த்து நாங்கள் பொருளும் வாங்கியாச்சு. இனி எங்கள் வீட்டுக்கும் நாங்கள் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. பில்லும் போட்டாச்சுங்க. பில்லு போடுற இடத்துலலாம் கூட்டம்லாம் இல்லை. சீக்கிரமாக போட்டுட்டு வெளியே வந்துட்டோம். ஆட்டோவும் புக் பண்ணியாச்சு. எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஆட்டோ வந்துடும். நாங்கள் கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய். நெக்ஸ்ட் டைமு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய். see you. ம்